நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். 4 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு பயன்படாமல் இருக்கும் உழவர் சந்தை. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் கடந்த 2009ஆம் ஆண்டு விவசாயிகள் மற்றும் மக்களுக்கு பயன்படும் வகையில் உழவர் சந்தை கொடைக்கானல் குற்றவியல் நீதிமன்றம் அருகில் சுமார் அரை ஏக்கர் பரப்பளவில் திறந்து வைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு வைக்கப்பட்டது. இந்நிலையில் உழவர் சந்தையில் மொத்தம் 24 கடைகளாக பிரித்து கொடுக்கப்பட்டது. கொடைக்கானலில் வசிக்கும் விவசாயம் மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்ட மேல்மலை மற்றும் கீழ்மலை, வில்பட்டி, அட்டுவம்பட்டி, பல்லங்கி, கொம்பை போன்ற விவசாய மக்கள் நேரடியாக விற்பனை செய்யும் நிலையமாக கொடைக்கானல் உழவர் சந்தை தினமும் இருந்தது. இந்நிலையில் கடந்த 4 வருடங்களாக உழவர் சந்தை பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயன்பாட்டில் இல்லாமல் இருந்து வருவதால் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் தாங்கள் சொந்த விளை நிலங்களில் விவசாயம் செய்த உருளைக்கிழங்கு, பீட்ரூட், முள்ளங்கி, பீன்ஸ் போன்றவைகளை உழவர் சந்தையில் விற்பனை செய்து வந்தனர். மேலும் அப்பகுதி அண்ணாநகர், இந்திரா நகர், மூஞ்சிகள், உக்கார்ந்தே நகர், டர்னர்புரம் போன்ற பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் குறைந்த விலையில் காய்கறிகளை வாங்கி பயன்பெற்று வந்தனர். மேலும் உழவர் சந்தை தொடர்ந்து பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தால் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறிவிடும் அவல நிலையும் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் உழவர் சந்தையை தொடர்ந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.